நான் இன்றைக்கி கற்றுக்கிட்ட விஷயங்களை சும்மா நான் ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன். இன்றைக்கி டேட் வந்து 20/12/2023. திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ரெக்கார்டுங்க. அதாவது நீங்கள் ஒரு பர்சன் லைக் மை ஃப்ரெண்ட், உங்களுக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை தினமும் இதில் நான் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் இன் ஃப்யூச்சர் இஃப் யூ hear these things, you will learn much more things from my perspective, insights, my learnings, and my experience of life in this particular time period of my life. Okay, so இன்னைக்கு காலையில் நான் 5 o'clock எழுந்திரிச்சேன். ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக. லைவ் 7:30 வரைக்குமே போச்சு. அதில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நான் படித்த ஒரு திருக்குறளில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு நீர்த்துளி எந்த நிலத்தில் விழுகுதோ அந்த நிலத்தினோட தன்மைக்கு அது மாறிடும். அதுபோல் மக்கள், அதாவது ஒரு மனிதன் எந்த இனத்தைச் சேர்ந்தவனாக இல்லை எந்த இனத்தின் அறிவு இருக்கக்கூடியவர்களுடன் சேர்றமோ அந்த இனத்தின் அறிவையும் நம்மால் பெற முடியும். அது கீழேயும் மேலேயும் முக்கியம் கிடையாது. யார் கூட இருக்கீங்களோ அவங்கள் சார்ந்த அறிவு உங்களுக்கு அடிப்படையாக வரும். ஸோ அதை மாற்றணும்னா இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம மாற்றணும். இன்னும் மேலான அறிவுள்ளவர்களுடன் சேர முயற்சி செய்யணும். நீங்கள் தனியாக மாறினதுக்கப்புறம் உங்களை சார்ந்தவர்களும் உங்களை பார்த்து மாறிடுவாங்க. நீங்கள் விலகாமல் நான் இங்கேயே இருந்தேன்னா தான் மாற முடியும் அப்படின்னு நினைக்கிறது ரேர் கேஸ் சினாரியோ. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சிஜனை உங்கள் மாஸ்க்கு நீங்கள் மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். நம்ம முன்னேறினா மட்டும்தான் நம்மளால் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் மீ, அதாவது நம்ம மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான எல்லாமே அதுவாக நடக்க ஆரம்பிக்கும். நான் எப்போவுமே என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவேன். வேறு ஒரு இடத்துல இருக்கார். ஃபோன் கால் மூலிமா நான் நிறைய கான்வர்சேஷனை ஷேர் பண்ணிக்குவோம். நான் முடிஞ்சால் அந்த கான்வர்சேஷனை ஒரு பாட்காஸ்ட்டாக போகலாங்கிறத ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு கான்வர்சேஷனும் நமக்கு முக்கியமானது. நான் எப்போவுமே பேசும்போது ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஒரு ரீசன், இன்கேஸ் எதாவது தேவைப்பட்டால் நான் மறந்துட்டால் அந்த கான்வர்சேஷனை கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஜஸ்ட் பேக்கப் மாதிரி இருக்கும். இன்கேஸ் நாளைக்கு எனக்கு அது தேவைப்பட்டால் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும். நம்ம அதை மீண்டும் திருப்பி கேட்டுக்கலாம். அது ஒரு ரீசன். அதாவது இந்த மாதிரி பாட்காஸ்ட் போடணுங்கிற ஐடியாவும் அந்த ஒரு ஆட்டோ ரெக்கார்ட் ஆப்ஷனில் இருந்து தான் எனக்கு இப்போது தோணுச்சு. அதனால் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஜேர்னல் இப்போ எழுதிட்டு இருந்த புக்கு முடிஞ்சிருச்சு. புது புக்கை எடுத்திருக்கேன். ஸோ அந்த புக்கில் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை எழுத நான் ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் நான் அந்த கேள்விக்கு பதில் அன்றைக்கி கண்டுபிடிச்சேன், இல்லை நான் என்ன கேள்வி கேட்குறதுங்கிறதையும் நான் இந்த ரெக்கார்டில் நான் பதிவு பண்ணுறேன். லெட்ஸ் see how it can be going in that further ways. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி டைம் பாக்ஸுங்கிற ஒரு மெத்தடை ட்ரை பண்ணேன். அதாவது நமக்கு நமக்கு தேவைப்படுற எல்லா டாஸ்க்கையும் அந்த ஒரு நாளில் எழுதணும். அந்த ஒரு நாளுக்கு செய்ய வேண்டிய முக்கியமில்லாத சின்ன சின்ன டாஸ்க்கு எல்லாமே. அதில் 3 முக்கியமான டாஸ்க்கை தனியாக எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் இருக்கும். அதாவது 5 மணி, 6 மணி, 7 மணி, 8 மணி அப்படிங்கிறது 11 மணி வரைக்கும் டைம் இருக்கும். ஸோ நான் எப்போ எழுந்திரிக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், என்ன மாதிரியான ஒர்க்ஸ் எந்த டைமில் செய்யணும் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணோம்னா நம்ம அந்த குறிப்பிட்ட டைமில் அந்த ஒரு டாஸ்க்குக்காக மட்டும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு மொத்தம் அந்த நாளில் செய்ய வேண்டிய வேலைகள் இதெல்லாம். ஸோ இந்த டைமில் இந்த வேலையை செய்யணுங்கும்போது நம்ம முழு ஃபோக்கஸும் அந்த ஒரு வேலையில் மட்டும் இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள்
பிரேக் டைம் கொடுக்கணும். ஒன்று செக்ரிகேட் பண்ணிக்கணும். ஒரு டாஸ்க்குக்கு ஒரு 2 மணி நேரம் கொடுக்குறோன்னா அந்த 2 மணி நேரம் மட்டும்தான் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் இதில் சில மைனஸ் இருக்குது. நான் இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக்கோ இல்லை அடுத்த டாஸ்க்கு நீங்கள் வந்து இமீடியட்டாக போயிடணும். இன்கேஸ் இஃப் த டாஸ்க் இஸ் நாட் டன் எட்டுனா ஒரு டீட்டெயிலிங் ட்ராயிங் ஒர்க் அப்படின்ட்டுனா நம்ம அதை வந்து கண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டிசைன் ஸ்கோப்னாலும் நம்ம பெருசாக அதை கண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கும்போது நமக்கு இன்னுமே ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ் வரும். ஆனால் அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்தது அடுத்த டாஸ்க்கு வந்து சின்னதாக பெருசோ அது ஜஸ்ட்டு மூவ் ஆன் ஆகிடணும். அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு நான் வந்து இதை சரி பண்ண முயற்சி செய்கிறேன். உதாரணத்துக்கு நான் வந்து 3 டாஸ்க்கை வந்து ஸ்கிரிகேட் பண்ணியிருந்தேன். இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ஒரு வேலை அந்த வேலையை செஞ்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலைன்னா அதில் ஒரு டிப்ரெஷன் ஏற்படுது. இன்னொன்று நம்ம அதை குறிப்பிட்ட நேரம் அந்த ஒரு வேலைக்கு ஒதுக்கியிருக்கோம் அப்படின்ட்டுனா அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் தாண்டி அந்த டாஸ்க்கு வந்து டைம் எடுத்துக்குது. ஸோ நம்ம கரெக்டான டைமை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதிகமாகவே கொடுத்துட்டு முடிஞ்சளவுக்கு அதை சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்த டாஸ்க்கை வந்து சின்ன சின்ன டாஸ்க்கு மூவ் ஆன் ஆகிடணும். பெரிய 3 டாஸ்க்கு சின்ன டாஸ்க்கை வந்து இது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அந்த கேப்பில் வந்து அதெல்லாமே பண்ணிடணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேளை அந்த டாஸ்க்கை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல, நாளைக்கு அது மறுபடியும் தள்ளி போடுதுன்னா அதை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம தான் அதை முக்கியமான டாஸ்க்குன்னு அதை அலோகேட் பண்ணியிருக்கோம். அப்போலாம் நம்ம அதை நாளைக்கு தள்ளி போட்டோம்னா நாளைக்கு அதை கண்டிப்பாக பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் வரணும். அப்படின்னா ஏன் இன்றைக்கி முக்கியமான டாஸ்க்குன்னு அதை நம்ம போடணும்? ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். இன்றைக்கி அதை பண்ண முடிகிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் மட்டும் நீங்கள் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சில டாஸ்க் வந்து நம்ம செஞ்சோம் அது கம்ப்ளீட் ஆகாது. அதாவது தப்பாக போகலாம், ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து இன்றைக்கி யூடியூப் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வந்து என்னை பார்க்க வந்திருந்தான். அவன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணால் போதும் ஒரு வீடியோவை, ஃபஸ்ட்டு வீடியோ. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் அதை அப்லோட் பண்ண மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு upload that video, then we can grow from feedback. அதை பொறுத்து நம்ம அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா அதில் சின்ன ஒரு எடிட்டிங் வேலை இருந்தது. ஆனால் என் ஃப்ரெண்டு நீ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுற ப்ராப்பராக அப்லோட் பண்ண ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும், ஏன்னா நீ ஃபஸ்ட் வீடியோ அப்படி அப்படின்னா. ஆனால் அதில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடியோ நான் பண்ணணும்னு எதிர்பார்த்தா நான் மற்ற வேலைகளை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கிற பெஸ்ட் நோன் ப்ராஜெக்ட்ஸை வந்து ஃபஸ்ட் அப்லோட் பண்ணிடுவோம். அது ஒரு ரொட்டீனாக நமக்கு மாறிடும். ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் நமக்கு கொடுக்கும். ஸோ எம்டியாக இருக்கிற ஒரு பேப்பரில் எழுதுறதை காட்டிலும் ஒரு கோட்டை போட்டு நம்ம எழுதும்போது ஒரு துவக்கத்தை அது ஆல்ரெடி கொடுத்துருது. ஸோ அது மாதிரி நம்ம ஒரு பிளேயர் சொல்லி மாதிரி ஆரம்பித்தோம்னா ஜஸ்ட் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸை வந்து ஃபஸ்ட் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஜஸ்ட் கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதனோடய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸை வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிக்கலாங்கிறது தான் என்னோடய கான்செப்ட்டு. ஸோ அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. அதில் வந்து அப்படியே இதாகிடுச்சு. ஸோ சில பேரோட அறிவுரைகளை கேட்காமிக்கிறது நல்லது தான். அதில் இருக்க இன்சைட்ஸை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கணும். அது நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக. அவன் சொன்ன விஷயம் எல்லாமே நல்லது தான். இருந்தாலும் நம்ம சரியான விஷயங்களும் செய்ய முயற்சி செய்யணும். சொல்ல விஷயம் சரியாக இல்லையாங்கிறது ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ அது ஒன்று. அப்புறம் கூகுள் பிஸ்னஸில் வந்து நான் ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன், அது சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் ப்ராப்பராக அதுக்கு கிட்டத்தட்ட 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அது ஒரு இம்பார்ட்டண்ட் டாஸ்க்கு, அதனால் அதை என்னால் பண்ணி முடிக்க முடியல. ஸோ அது ஒரு டிப்ரெஷன் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஸோ நான் டேவே வந்து பாதியிலேயே கட் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் இன்னொரு ஒர்க் ஷீட்டில் வந்து நான் கம்ப்ளீட்டட் டாஸ்க் ஆஃப் தட் பர்டிகுலர் வீக் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் பண்ண டாஸ்க் எல்லாத்தையுமே வந்து எழுதிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் ஐ எம் லோனா நான் அதை பார்க்கும்போது ஐ எம் மோட்டிவேட்டட் மீ டு go more on other things. So just another idea, but I don't know how can help me throughout the process. So that's all. அண்ட் இன்றைக்கி நிறையா இது தாண்டியும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ நான் ஒரே இதில் சொல்ல முடியலனால நாளைக்கு நான் வந்து அதை சேர்த்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். இல்லை நான் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அதனால தான் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன ஒரு மீட்டிங் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ அந்த விஷயம் பேசலான்னு பார்த்தேன். ஓகே, திஸ் இஸ் அனதர் டே ஃபார் த அனதர் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, I thought it will help you too and me too. So it is a good start again. I will just improve myself along that way too. Thanks.